போடி கலவரம் என்பது ஒரு திட்டமிட்ட கலவரம். டான் பாண்டியன் அவர்கள் எல்லா இடத்திலும் பஸ்மதில் பண்ணும் என்று இளைஞர்கள் கட்டளையிட்ட விளைவாக தேனி மாவட்டம் முழுவதும் பஸ்கள் இயங்கவில்லை. தேனி மாவட்டமே ஸ்தம்பிச்சிருச்சு. உரையை கேட்ட பொதுமக்கள் தானாகவே அனைத்து அரசியல் கொடிகளையும் இறக்கிவிட்டு தேவேந்திர குல வேளாளர் கொடியை அங்கே ஏற்றினார்கள். இப்போ போடி கலவரம் நடந்துச்சுல்ல? ஆமாம். அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வருதுங்க? போடி கலவரம் என்பது ஒரு திட்டமிட்ட கலவரம். போடி கலவரம் தன்னால் உருவான கலவரம் அல்ல. அது ஒரு திட்டமிட்ட கலவரம். அதனுடைய அடிப்படை காரணம் 85, 86 இந்த காலகட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜான்பாண்டியன் அவர்கள் தேவேந்திர குலத்தை சேர்ந்தவர் என்று மட்டுமே அறியப்பட்டிருந்த நேரத்தில் அவர் ஊராக சென்று தேவேந்திர குல மக்களுக்கு எழுச்சி ஊட்ட வேண்டும், தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் என்ற காரணத்திற்காக தீண்டாமை எங்கெங்கு நடைபெறுகிறதோ அந்த கிராமங்களை அணுகி அங்கே இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு, குறிப்பாக தேவேந்திர குல மக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் செய்யாமல் அரசு புறக்கணிக்கிறதுக்கு, அதனால் நீங்கள் ஒன்று கூடி எந்த அரசியல் கட்சியும் சாராமல் பொதுவாக இருந்தால்தான் நம் இன மக்கள் முன்னேற முடியும் என்று அவர் ஒவ்வொரு ஊரிலும் எடுத்துக்கொண்ட விளைவாக எங்களுக்கு ஊருக்கு அருகில் உள்ள கோட்டையூரில் அவர்கள் கூட்டம் போட்டு, கூட்டம்னா மேடைங்களா? மேடை போட்டு, பொதுக்கூட்டத்தில் மேடை போட்டு பேசுகின்ற பொழுது அவருடைய உரையை கேட்ட பொதுமக்கள் தானாகவே அனைத்து அரசியல் கொடிகளையும் இறக்கிவிட்டு தேவேந்திர குல வேளாளர் கொடியை அங்கே ஏற்றினார்கள். அந்த மீட்டிங்கில் அதை ஏற்றினுடைய விளைவாக அன்றைய ஆண்ட அரசுக்கு இவர் செல்லுகின்ற இடமெல்லாம் நமது தேவேந்திர குல மக்கள் தான் நம்மளுக்கு ஆதரவாக இருந்தார்கள். அவர்களும் நமது கொடியையும் இறக்கி அவர்கள் பொது சிந்தாட்டத்தில் இறங்கிவிட்டார்கள் என்றால் நமக்கு பின்காலத்தில் பிரச்சனைகள் உருவாகும் என்பதை கருத்தில் கொண்டு அவர் செல்வதை தடுக்க வேண்டும் என்ற முற்போக்கு இந்த காலகட்டத்தில் தான் இங்கே உள்ள இளைஞர்கள் சிலர் அவரிடம் சென்று தேதி கேட்டு அவரை மீனாட்சி வரத்துக்கு அவரும் தேதி கொடுத்து விட்டார். தேதி கொடுத்து விட்ட ஒரு நாளைக்கு முன்பாக எங்கள் ஊருக்கு அருகில் உள்ள எங்கள் இன மக்கள் முழுவதுமாக வசிக்கின்ற துரைராஜபுரம் காலனி என்ற ஊரில் வடக்கு பக்கம் உள்ள கரட்டு அடிவாரத்தில் விறகு பிறக்க சென்ற ஒரு 55 வயது நிறைந்த ஒரு மூதாட்டி அங்கே இறந்து கிடக்கிறார். தலையில் அடிபட்டு இரத்த காயத்தோடு இறந்து கிடந்தார். அந்த பகுதி தேவர்கள் வசிக்கின்ற பகுதி. அவர்கள் வசிக்கின்ற பகுதிக்கு அருகில் உள்ள காட்டு பகுதியில் தான் இறந்து கிடந்ததால் அவர்கள் மூலமாகத்தான் இந்த கொலை நடந்திருக்க வேண்டும் என்று துரைராஜபுரம் சேர்ந்த இளைஞர்களும் மீனாட்சி இளைஞர்களும் அங்கு சென்று அடுத்த நாள் கூட்டத்தில் கலந்து கொள்ள தேனியில் தங்கியிருந்த திரு ஜான்பாண்டியன் அவர்களிடம் இந்த விவரத்தை கூறியவுடன் அவர் காவல்துறையிலும் புகார் தெரிவித்துவிட்டு அப்பொழுது போடியில் உள்ள ரூரல் கிராம பகுதி காவல் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கும்போது அவர்கள் பழனிசெட்டி காவல் நிலையங்களுக்கு உட்பட்டது, அங்கே புகார் கொடுங்கள் என்று அவர்கள் சொல்ல பழனிசெட்டி வெற்றிக்கு சென்று புகார் கொடுக்கும்போது அது எங்களுடைய எல்லையிலிருந்து எல்லை பிரச்சனையில் வருவதற்கு காலதாமதமானதால் திரு டான் பாண்டியன் அவர்கள் எல்லா இடத்திலும் பஸ்மதில் பண்ணும் என்று இளைஞர்களுக்கு கட்டளையிட்ட விளைவாக தேனி மாவட்டம் முழுவதும் பஸ்கள் இயங்கவில்லை. அன்று ஏறக்குறைய ஒரு 5-6 மணி நேரம் பஸ்கள் இயங்கவில்லை. இதை கேள்விப்பட்ட தேனி மாவட்டமே ஆமாம் ஸ்தம்பிச்சிருச்சு. அப்போ பிரிக்கப்படாத மதுரமாகத்தான். இப்போ நம்ம சொல்றது அந்த டயத்தில் இந்த ஏரியாவில் பஸ்ஸே ஓடலை. சுமார் ஒரு 4 மணி நேரம் அங்காங்கு அந்தந்த ஊர்களை விட்டு தேவேந்திர குல மக்கள் எங்கெங்கு பகல் நடந்ததுங்களா? இது பகலில் நடந்த பஸ் போராட்டத்தில் பாடியை எடுக்கக்கூடாது என்றும் பஸ் போக்குவரத்து இருக்கக்கூடாது என்றும் அங்கங்கே பஸ் மறியல் பண்ணதால் 3-4 மணி நேரம் பஸ் போக்குவரத்து கிடையாது. இதை கேள்விப்பட்ட என்னுடைய தலைமையில் நாங்கள் ஒரு 5 பேர்
அன்றைய தினம் பொறுப்பில் இருந்த நாங்கள் ஒரு 5 பேர் துறையாபுரம் காலேஜ் சென்று அங்குள்ள இளைஞர்கள் மற்றவர்களோடு கலந்து பேசி அந்த காவல்துறை அதிகாரிகளோடு பேசி பஸ் போக்குவரத்து போகட்டும், பல இளைஞர்கள் வரக்கூடாது, பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. முதலில் நாங்கள் சென்று பிரயத்தை பார்வையிடுகிறோம். பார்வையிட்டு அது உண்மையை காவல்துறை நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன ஆவணம் செய்ய வேண்டுமோ அதை ஏற்படுத்தி செய்கிறோம் என்று அவர்களிடம் சமாதானம் சொல்லியோ அவர்கள் கேட்காத காரணத்தினால் நாங்களே நேரடியாக தேனியில் தங்கியிருந்த ஜான் பாண்டியன் அவர்களிடத்தில் போய் முறையிட்டு அவர் அனுமதியோடு பஸ் போக்குவரத்தை அனுமதி கொடுத்து அதற்கு பின்னால் பாடியை போடி அரசு ஆட்சியிலிருந்து அறுவை சிகிச்சைக்கு மறுநாள் அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மறுநாள் அறுவை சிகிச்சை செய்து பிரேதகத்தை அடக்கம் பண்ணும்போது இவர் மீனாட்சிபுரத்தில் ஏற்கனவே பேசியபடி இவர் கூட்டத்திற்கு தலைமை தாங்கி கூட்டத்திற்கு வந்தார். அப்பொழுது போடி புறநகர் போடி டவுன் நகர காவல் நிலையத்தில் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இன்றைய கூட்டம் வேண்டாம் என்று அன்றைய தின காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டு இல்லை, கூட்டத்தில் எந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் அமைதியாக குடும்பம் நடந்து கொள்கின்ற காவல்துறையின் அனுமதியோடு வந்து கூட்டத்தில் பேசினார்கள். அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது அங்கே இந்த மாதிரி அவர் வருகின்ற பயணிகளிலிருந்து வரும்போது தேவேந்திர மக்கள் வசிக்கின்ற பொட்டல் களம் மீனாட்சிபுரம் அருகில் இருக்கின்ற பொட்டல் களம் வழியாக பொட்டல் மக்கள் சந்திக்க செல்கிறார். அந்த ரோடு குண்டும் குழியுமாக கார் வர முடியாத அளவுக்கு, கட்டப்பட்டு கூட போக முடியாத அளவுக்கு ரோடு வசதிகள் சரி செய்யப்படவில்லை. அது வழியாக வந்தவர் மேடையில் பேசுகின்ற பொழுது இங்கே பேரூராட்சி தலைவர் மெம்பர்லாம் இப்போ ஏன் இந்த ரோடுகள்லாம் இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க, இதுக்கெல்லாம் வேலை செஞ்சு கொடுக்க மாட்டாங்களான்னு அந்த சப்ஜெக்டை வச்சு பேசினார். அப்போ தலைவர் இருந்தவர் புள்ளம்பார் சம்பளத்தை சேர்ந்த ராஜு என்பவர் தலைவராக இருந்தார். அவர் பேசுகின்ற பொழுது இதை ஏன் நீங்களெல்லாம் தட்டி கேட்கக்கூடாதா, தட்டி கேட்டு உங்களுக்கு மெம்பர் இருக்கிறீங்கல்ல, இந்த வேலையை இங்கே தட்டி கேளுங்க, இந்த மாதிரி நீங்கள் அதுக்குன்னு இளைஞர் வைப்பீங்க, புரிஞ்சாரமாக கேட்டு இந்த ரோடுகள்லாம் இப்படி இருக்குது போடுங்க அப்படின்னு கேளுங்கன்னு இந்த மாதிரி அவர் கொஞ்சம் இந்த இதில் இந்த பேசினார். அதை சீரணிக்க முடியாத மேல்ஜாதிக்காரர்கள் காலையிலேயே பிள்ளருக்கு போனவர்கள் திருப்பி அணியும் பால் எடுக்காமல் நிப்பாட்டியும் ஒரு சில தொந்தரவுகளை காலையிலேயே ஆரம்பித்தார். எப்படிங்க பால் எடுக்காம? அப்படின்னா நம்ம பால் சப்ளை பண்ணுவோமா? நம்ம பால் சப்ளை பண்ணுவோம் அவங்களுக்கு. ஆமாம், அவங்க எடுக்க வரல, அவங்க வாங்க மாட்டேன்ட்டாங்க. ஒட்டுமொத்தமாக ஏரியா எல்லாரும் ஏரியாவை அப்போ நைட்டே பேசி வச்சுட்டாங்க. அதற்கு பின்னால் காலையில் நாங்கள் மேடையில் அவர்கள் பேசியது காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெரியும். அவங்க நடவடிக்கை நம்ம சமாதானமாக போயிடுவான், ஊருக்குள்ள பிரச்சனை வேண்டாம் என்று என் தலைவர் இருந்த ஒரு 4-5 பேர் அவர் வீட்டை தேடி சென்றோம். அவர் வீட்டில் இல்லாதனால் போடிக்கு போயிருக்காருன்னு சொல்லி நகர்காவல் நிலையத்துக்கு போனோம். நகர்காவல் நிலையத்தையும் அவர்களிடத்தில் சொன்னோம். சொல்லியும் அந்த ஜான் பாண்டி பேசின மச்சான் காலையில் சொன்னான். அவங்க எங்கள் பேச்சையும் மீறி அன்றைய தினம் போடி திமுகவுக்கு வந்த முத்துமரவரன், சுடலை முத்து இவர்களை வைத்து அன்றைய தினம் அரசியல் அமைச்சராக இருந்த திரு பொன்மு புறமலிங்கம் அவர்களை சந்தித்து இவர்கள் முறையிட்டு இது ஏற்கனவே அரசுக்கு விரோதமாக செயல்பட்ட ஜான் பாண்டியனை இதை வைத்து அவருடைய பிரச்சாரத்தை முடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தில் அவர் கிராமமாக அவர்கள் துணை கொண்டு எங்கெங்கு ஜாதி இந்துக்கள் வசிக்கிறார்களோ அந்த கிராமத்துகள் எல்லாம் எங்கள் ஊரிலிருந்தே 2 வேன்களில் சென்று இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் செய்து ஜான் பாண்டியன் பேசியதை பிரித்து கூறி பொய் பிரச்சாரம் செய்து அதனுடைய விளைவாக தேனி மாவட்டத்தில் அடங்கிய ஜாதி இந்துக்களிடத்தில் ஒரு துவேஷமான சிந்தனையை உருவாக்கி ஒரு பெரிய ஒரு கலவரம் உருவாவதற்கு முதல் காரணமாக இது அமைந்துவிட்டது. இதை தெரிந்து கொண்ட காவல்துறையும் வருவாய்த்துறை அன்றைய தினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரிக்கப்படாத மதுரை மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக இருந்த திரு வரதராஜு அவர்கள் தலைமையில் போடியில் சமாதான கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த கூட்டத்தில் நீங்கள் ஒரு 5 பேருக்கு தான் வர வேண்டும் என்று, அவங்க 5 பேர் தான் வருவாங்க, நீங்கள் ஒரு 5 பேர் தான் வரணும் என்று காவல்துறையில் இருந்து எங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அதே போன்று நாங்கள் 7 பேர் சென்றிருந்தோம். என்னுடைய தலைமையில் 7 பேர் அங்கு சென்றிருந்தோம்.
அங்கு சென்று கூட்டத்தில் பார்க்கும் பொழுது போலீஸ் பாதுகாப்பும் அதிகமாக இருந்தாலும் மற்ற போடி யூனியன் அலுவலகத்தில் நடந்த கூட்ட அரங்கிற்கு வெளிப்புறத்தில் நூற்றுக்கணக்கான ஜாதி இந்துக்கள் கூடியிருந்தார்கள். அந்த கூட்ட அரங்கிற்குள் 7 பேர் என்று எங்களுக்கு சொல்லி கட்டளை பிறப்பித்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட ஜாதி இந்துக்கள், பல ஜாதிகளைச் சேர்ந்தவர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தார்கள். அந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் பொன்முத்துராமலிங்கம், அன்றைய தினம் தாழ்த்தப்பட்ட மினிஸ்டராக இருந்த திரு தங்கவேலு, கலெக்டராக இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வரதராஜு இவர்கள் கலந்து கொண்டார்கள். அப்பொழுது அவர்களுடைய கோரிக்கையை அவர்கள் சொன்னார்கள். அது சொல்லும்போது அதில் அவர்களுக்கு சுடலைமுத்து போடியில் அதற்கு பின்னால் எம்எல்ஏவான அன்று இராணுவத்தில் பதிவுயிருந்து போடியில் இருந்த சுடலைமுத்து பிள்ளமா சமுதாயத்தை சேர்ந்த சுடலைமுத்து என்பவர் எங்களுக்கு அவர்கள் கருத்தை சொல்லி முடித்த பின்னால் எங்களுடைய கருத்தை கேட்கும் பொழுது நான் என்னுடைய கருத்தை சொல்லுவதற்கு முன்னால் வெளியே இருந்தும் உள்ளே இருப்பவர்களும் பெருவாரியான கூச்சலிட மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைதியாக இருங்கள், அவருடைய கருத்தை சொல்லட்டும் என்று அவர் அமைதிப்படுத்தினாலும் என்னை பேசவிடாமல் அங்கே தடுக்கின்ற சூழ்நிலை அங்கே கூட்டத்திலேயே உருவானது. அப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை எச்சரித்து அமர வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லும்பொழுது அவர்களாக பேசி ஜான் பாண்டியன் பேசியது தவறு, அதனால் தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தினுடைய சார்பாக ஜான் பாண்டியன் பேசிய தவறுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் என்று நீங்கள் ஒரு வால் போஸ்ட் அடித்து மாவட்டம் முழுவதும் ஒட்டினால் பிரச்சனை இந்த அளவுக்கு முடித்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் கருத்தை சொன்னார்கள் மேடையிலிருந்து. அப்பொழுது உங்கள் கருத்து என்ன என்று என்னிடத்தில் கேட்டார்கள். அப்பொழுது நான் எழுந்து நின்று என்னுடைய கருத்தாக ஜான் பாண்டியன் பேசியது டேப் ரெக்கார்டில் பேசியது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஜான் பாண்டியன் பேசியது தவறு என்றால் சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் அப்படி என்று நான் கூறினேன். என்னுடைய பேச்சை மறுத்து இதை சொன்னவுடன் அங்கே கலந்து கொண்டவர்களும் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்து இருந்தவர்களும் தகாத வார்த்தைகளால் என்னை திட்டி என்னை அமர வைக்க முயற்சி செய்தார்கள். நான் அமரவில்லை. அப்பொழுது என்னை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று அந்த கூட்டத்திலே சொன்னார்கள். மறியல் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் நடத்துவோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது நீங்கள் இந்த இதுக்கு போஸ்ட் அடித்து ஒட்டினால் இந்த பிரச்சனை தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லும்போது மீண்டும் என்னுடைய கருத்தாக 57 இமானுவேல் சேகரன் தலைவணங்கவில்லை என்ற காரணத்தினால் அவருடைய தலை அங்கே முடிந்தது. அதுபோன்று தேவேந்திரகுல வேளாளர் சங்கம் மன்னிப்பு என்ற வார்த்தையை பயன்படுத்த முடியாது, நீங்கள் சட்டப்படி ஜான் பாண்டியன் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னேன். சொன்னவுடன் அன்றைய அமைச்சர் பொன்முத்துராமலிங்கம் அவர்கள் எனக்கு அடுத்த புரோகிராம் இருக்கிறது, நீங்கள் கூட்டத்தை நடத்தி கொள்ளுங்கள் என்று அவர் எழுந்து போக தங்கவேலும் பின்னாடி எழுந்து சென்று விட்டார்கள். அமைச்சர் அவர்கள் கூட்டத்தை ஒத்தி வைக்கிறேன் என்று கலெக்டரும் அறிவித்துவிட்டு வெளியே சென்றார்கள். அப்பொழுதே நாங்கள் வெளியே வருகின்ற பொழுது ஆட்டோக்கள், வேன்கள் அத்தனையும் பள்ளம் ஒழிக, தேவையாளுக்கு பிறந்தவர்கள் ஒழிக என்ற வாசகங்கள் அறிய வெள்ளைத்தாளில் எழுதிய போஸ்டர்கள் எங்கள் கண்ணு முன்னாலே வந்தது. அதை போடியிலிருந்து நாங்கள் தெரிந்த ஒரு செட்டியாரினுடைய காட்சியை வைத்து உயிர் தப்பி வந்து இரவோடு இரவாக ஊரை சுற்றி அவர்கள் திட்டம் தெரிந்ததனுடைய காரணத்தால் ஊரை விட்டு அவற்றில் எங்கள் இன மக்கள் எங்கெங்கே சொந்தக்காரங்க வந்து காட்டுகளில் மற்ற தோட்டத்துகளில் சுற்றுகளில் வந்து பல குடும்பங்கள் அப்பொழுது ஆடு மாடுகளோடு அங்கே தங்கி இருந்து தண்ணீர் பாய்ச்சும் வேலையை, தோட்டத்துக்கு காவல் பார்க்கும் வேலையை பார்த்து வந்தார்கள். இரவோடு இரவாக பொருள்களை எடுத்துக்கொண்டு ஊர் வந்து சேருங்கள் என்று எல்லாத்தையும் ஊருக்கு வரவழைத்து எல்லாத்தையும் ஊருக்கு கொண்டு வந்தான். அடுத்த நாள் காலையில் பஸ் மறியல் என்ற போர்வையில்
விசுவாசபுரம் பற்றாடு வரை எல்லா இடத்துகளிலும் அவர்கள் ஊராக ஒரு பண்ணாங்க. பண்ணும்போது எந்த ஊர்லேயே எங்கள் மீனாட்சி வரத்துக்குள்ளே எந்தவித அசம்பாவிதம் நடக்காமல் எங்கள் இளைஞர்களை வைத்து வாலிபர்களை வைத்து நாங்கள் தற்காத்து கொண்டதோடு எங்கள் பகுதியை விட்டு மேற்கு பகுதியிலேயோ ஊரை விட்டு வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. அப்பொழுது போலீஸ் பாதுகாப்பும் குறைவாகவே இருந்தது. அதனால் எங்கும் செல்ல முடியவில்லை. கடைகளில் உப்பு வாங்கக்கூட எல்லா கடைகளும் அழைத்துவிட்டு உப்பு மற்ற எதுவுமே வாங்க முடியாத சூழ்நிலையில் மக்கள் ஒடுங்குகின்ற நேரம். அந்த நேரத்தில் தான் பசுமறியல் என்ற போர்வையில் ஆங்காங்குள்ள எங்கள் ஊருக்கு அருகிலுள்ள தோட்டம் தொடர்களில் சுற்றி படப்பு அவர்களுக்கு தீ வைத்தார்களே ஒழிய ஊருக்குள் நுழைவதற்கு அவர்கள் அச்சப்பட்டு மற்ற ஊர்க்காரர்கள் வருவதற்கும் உள்ளூரில் இருந்தவர்கள் எங்களுக்கு நுழைவதற்கும் அச்சப்பட்டு சும்மா படம் காட்டி கொண்டு வந்தார்கள். தவிர எங்கள் இளைஞர்கள் வாலிபர்கள் பெரியவர்கள் இருந்து பெண்களிலிருந்து எது நடந்தாலும் வீட்டை விட்டு வெளியேறக்கூடாது. பொம்மையாளர்கள் வீட்டில் மழைப்பொடிகளை வைத்துருங்க. ஏன்னா எங்களுக்கு முருகுலத்தோல் கலவரது என்ன நடந்துச்சு எங்களுக்கு அது பாடமாக போச்சு. அதனால் நாங்களும் சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கை யார் எங்கேயும் போக வேண்டாம். பாலநீர் எல்லாருங்க முதியவர்கள்லாம் அங்கங்கே வீட்டுகளில் இருங்க. பொம்மையாளர்லாம் பண்ணி வைங்க. நாங்களும் 1900 ரெடியாக இருந்தாங்க. ஆனால் அவங்க ஒரு சில அவுட்டர்களில் இருந்த பரப்பு சின்ன சின்ன குடிசைங்க அவங்க வீட்டுகளில் தீ வச்சாங்க வழியே எங்கள் ஊருக்குள்ளே வரல. ஆனால் அன்றைய தினம் அள்ளி நகரம், கண்டமனூர், போடி கீழத்தெருவு இது போன்ற இடங்களில் வன்முறைகள் ஏற்பட்டு துப்பாக்கி சூடு நடத்தக்கூடிய அளவுக்கு வன்முறைகள் ஏற்பட்டு உயிர் பலி ஏற்பட்டது. காரணம் அவர்களுடைய நோக்கம் இன மக்களுடைய வீடுகளை சூறையாடுவதும் பொருள்களை பறிப்பதுமாக செயல்களில் ஈடுபட்டார்களோடு எங்களையும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கவில்லை. மருதநாடு, கண்டமனூர் இந்த ஏரியாக்களில் பல குடும்பங்கள் வெளியேறுவதற்கும் பொருள்கள் சூறையாடுவதற்கும் பல இடங்கள் நடந்துச்சு. அதுக்கு பின்னால் இந்த கிராமத்தை பொறுத்தளவில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் ஒரு 300 இளைஞர்களை தயார்படுத்தி 300 இளைஞர்களும் 3 இடத்தில் எந்த வழியாக ஜாதி இந்துக்கள் நுழைவார்களோ எந்த ஊரிலிருந்து வருவார்களோ அந்த பகுதிகளெல்லாம் 100 இளைஞர்களை அங்கங்கே நிறுத்தியதனுடைய விளைவு இந்த ஊரில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கவில்லை. ஆனால் மற்ற ஊர்களில் 32 உயிர்கள் அந்த காலத்தில் இந்த பகுதிகளில் 32 உயிர்கள் படிக்கப்பட்டது. எந்த சமூகத்து உயிர்? நம்ம சமூகம். ஆமாம், 32 பேர். இந்த சமுதாயத்தை எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த 1-2 மற்ற சமுதாயத்தை துப்பாக்கி சூடுகளில் இந்த இதில் 32 உயிர்கள் இருந்தது. ஏறக்குறைய ஒரு 30-40 கிராமங்கள் ஊரை விட்டு வெளியேறக்கூடிய சூழ்நிலை. இந்த இது தமிழ்நாடு முழுவதும் பரவக்கூடிய மதுரை மாவட்டத்தை எட்டிய நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பரவக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு ஆட்சியாளர்கள் சுதாரித்து கேரளத்திலிருந்தும் அண்டை மாநிலங்களிலிருந்தும் காவல்துறையை இறக்கி ஓரளவுக்கு அமைதியை 10-12 நாட்களுக்கு முன்பாக ஓரளவுக்கு அமைதி உருவாகக்கூடிய சூழ்நிலை உருவானது. அதற்கு பின்னால் பாஸ்கரன் விசாரணை கமிஷன் என்று ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்பட்டது மதுரை நீதிமன்றத்தில். அந்த விசாரணை கமிஷனில் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களை அழைத்து இப்பொழுது கென்டி தாமஸ் என்பவர் இன்று அன்று வக்கீலாக இருந்தார்கள். மலையில் ராமன் என்று ஒரு வக்கீல். அவர்களும் இலவசமாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆஜராகி இலவசமாக அவர்கள் மேலெல்லாம் அணுகி நடந்த விவரங்களை அறிந்து கொண்டு அன்றைய தினம் பாஸ்கரன் விசாரணைக்கு சாட்சிகளை தயார் பண்ணி அங்கங்கே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க. அந்த வகையில் நானும் சாட்சியாக சென்று அங்கே வாக்குமூலம் அளித்தேன். அதுக்கு முன்பாக பல கிராமத்திலிருந்து எங்கள் பகுதியிலிருந்து சென்றவர்கள் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர்கள் கேட்பதற்கும் அரசு வக்கீலாக ஜாதி இந்து சார்பில் ஒவ்வொரு ஜாதியினுடைய சார்பிலும் அரசு சார்பிலும் பல வக்கீல்களை நியமித்து சக்தி வாய்ந்த வக்கீல்களை நியமித்து பொருளாதார அடிப்படையில் அவர்களும் எங்களது சாட்சிகளை விசாரித்தார்கள். எங்களுக்கு சாட்சியாக அன்றைய தினம் அரசால் போடப்பட்ட எங்கள் இனத்தைச் சேர்ந்தவர்கள் அந்தந்த ஊரில் இருந்த பெரியவர்கள் இளைஞர்களை விட்டுட்டு பெரியவர்களை போட்டு அவர்களுடைய சாட்சிகளை பதிவு செய்யும்போது ஒரு முழுமையான தகவல் அந்த கமிஷனில் படவில்லை. இதை முதல் நாளில் பார்வையாளர் பகுதியிலிருந்து பார்த்த நான் மறுநாள்
மறுநாள் எனது சாட்சியாக வரும்பொழுது நான் ஜான் பாண்டியன் வந்து தங்கிய நாளிலிருந்து அங்கே நடந்த கொலை அந்த மூதாட்டி இறந்த சம்பவத்தை நேரில் பார்த்ததிலிருந்து எந்த தட்டத்தில் பஸ் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது, எந்த சமாதான கூட்டம் நடைபெற்றது, ஜான் பாண்டியன் பேசியது என்ன என்ற முழு விவரத்தையும் நான் நடந்த சம்பவத்தை எந்த குறிப்பும் இல்லாமல் நான் கண்ணில் கண்டதை நேரடியாகவே அங்கே பதிவு செய்தேன். ஒரு நாள் ஒவ்வொரு சாட்சிகளும் 4 வரி 5 வரி அல்லது 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர் சாட்சி வேண்டி முடித்தவுடன் அனுப்பப்படுவது வழக்கமாக இருந்தது. முதல் நாளில் அடுத்த நாள் காலையில் சுமார் 10:45க்கு ஆரம்பித்த என்னுடைய வாக்குமூலம் அங்கே பதிவு செய்யவும் பட்டது. என்னுடன் கேட்கப்பட்ட அரசுகள் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளோ அல்லது என்னுடைய கண்ணால் கண்டது அத்தனையும் மணி 4:30 மணி வரைக்கும் பதிவு செஞ்சேன். பதிவு செய்யும்போது குறுக்கு கேள்விகளாக ஒரு சிலர் என்னிடத்தில் அவர்கள் அரசு வக்கீலும் அவர்களுடைய வக்கீல்களும் என்னிடத்தில் குறுக்கு விசாரணை செய்தார்கள். குறுக்கு விசாரணையில் அங்கே ஒரு கொலை நடந்ததற்கு அருகில் 1 மணி தூரத்தில் அணக்கரைப்பட்டியைச் சேர்ந்த தேவர் இனத்தைச் சேர்ந்த ஒருவரை கைது செய்திருப்பதாக காவல்துறை எங்கள் இடத்தில் கூறியது. அதை அங்கே வந்திருக்கிறது. அந்த காவல்துறை அரசு வக்கீல் என்னிடத்தில் கேட்டார், அந்த கைது செய்யப்பட்ட அந்த நபர் மனநலம் பாதித்தவர் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று என்னிடம் கேட்டார். அதற்கு பதிலாக நான் ஒரு கொலை நடந்த தருணத்தில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரை கைது செய்ய வேண்டிய அவசியம் காவல்துறைக்கு ஏன் ஏற்பட்டது என்று கேட்டேன். இது போன்ற பல குறுக்கு கேள்விகளுக்கு நான் நேரடியாகவே பதில் சொன்னேன். அன்றைய தினம் பார்வையாளர் மாவட்டத்தில் இருந்த அரசு துறையில் பணியாற்றுகின்ற அதிகாரிகளும் மற்ற கோர்ட்டுகளில் இருந்த வக்கீல்களும் அங்கே அதிகப்படியாக கூடியிருந்த காலகட்டத்தில் என்னிடத்தில் இதை ஒரு ஜாதி கலவரமாக கருதுகிறீர்களா என்று என்னிடம் கேட்கப்பட்டது. 32 உயிர்கள் போய் 300 கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் இடம்பெயர்ந்து வாழ வழியின்றி உயிர் போன பின்னால் இது ஜாதி கலவரமாக என்று நீங்கள் கேட்பது, இதற்கு தமிழில் வேறொரு அர்த்தம் இருந்தால் சொல்லுங்கள், வார்த்தை இருந்தால் சொல்லுங்கள், அதை நான் பயன்படுத்துகிறேன் என்றெல்லாம் கூறி அந்த விசாரணை கமிஷனில் நான் அளித்த வாக்குமூலத்தின் காரணமாக இங்கே டிஎஸ்பியாக பணியாற்றிய இந்து ஜாதியைச் சேர்ந்த ஒருவர், தாசில்தாராக பணியாற்றிய புள்ளமாரியத்தைச் சேர்ந்த ஒருவர் போன்று பல அதிகாரிகள் பணியிடம் மாற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிவாரணத் தொகையும் அன்று அதற்கு பின்னால் வழங்கப்பட்டதையும் அறிவேன். அதற்கு பின்னால் ஒரு எழுச்சி ஏற்பட்டது. அந்த எழுச்சியில் அதாவது வர்த்தக ரீதியில் டீ, காஃபி, பலசரக்கு ஜாமான்கள், ஜவுளி இது போன்ற கடைகள் எதுவும் எங்கள் பகுதியில் இல்லாமல் ஓரிடமும் 1-2 இருந்தது. அதை தவிர்த்து இந்த கலவரத்திற்கு பின்னால் அனைத்து கடைகளும் அனைத்து வகை முன்னேற்றங்களும் அந்த 89 கலவரத்திற்கு பின்னால் இங்கே உருவாகி ஜாதி இந்துக்களை எந்த பகுதியிலும் நாம் எதிர்பார்க்காத அளவுக்கு பொருளாதாரத்திலும் கல்வி அறிவிலும் முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்கள் நம்மை எதிர்நோக்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்ளும் சூழ்நிலையை இந்த பகுதி மக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள்.